மரவகை மங்க இருவிழி மங்க மயிலேவி இனவருள் அன்பு மொழியகடம்பு பிணைதகமும் தொடுகழி பாட இனவருள் அன்பு மொழியகடம்பு பிணைதகமும் தொடுகழி பாட கரிமுகன் எம்பி முருகன நண்ட கரிமல பிந்த அடியேனும் கரிமுகன் எம்பி நண்ட கரிமல சிந்த அடியேனும் கருணை ஒளிந்து முகமும் மலர்ந்து கழியினம் கொடுதருள்வாயே கருணை ஒளிந்து முகமும் மலர்ந்து கழியினம் கொடுதருள்வாயே திரிபுர மங்க மதனுட மங்க நிகழ்நகை கொண்ட விடையேறி திரிபுர மங்க மதனுட மங்க நிகழ்நகை கொண்ட விடையேறி சிவவெளி அங்கு குடி கொண்டு சிவவெளி அங்கு குடி கொண்டு திகழம் செய்து யமீழ அரசியிடம்பு மழுவுடையன்னை அமலன் அயழ்ந்த குருநாதா குருநாதா அரசியிடம் மழுவுடையன்னை அமலன் அயழ்ந்த குருநாதா அருணைவிதம் வந்து கொடிமரத்து பக்கத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அங்கே உட்கார்ந்து நமக்கு உபதேசம் மந்திரம் இருந்தால் அந்த மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படித்தான் போகணும். அது அப்போ இப்படித்தான் வழிபாடு. மற்ற சமயத்தில் அதான் சொல்கிறாங்க, அவங்க மற்ற சமயத்தில் அவங்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுத்துறாங்க. நம்ம இந்து மதத்தில் நம்மளாத்தான் கற்றுக்க வேண்டியிருக்கு. அது பரவாயில்ல. அதனால உத்ராஷம் போட்ட அடியார்கள் நம்ம வழிகாட்டியாக இருக்கிறோம். கோயிலுக்குள்ள எந்த காரணத்தை முன்னிட்டும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. கொடிமரத்துக்குள்ள விழுந்து வணங்கி நமஸ்காரம் செய்யக்கூடாது. ஏன்னா அங்கே சூக்குமமாக தெய்வங்கள் அங்கங்கே இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இன்னொன்று சுவாமிக்கு காலை நீட்டக்கூடாது. ஏதாவது ஒரு தெய்வம் இருக்கும், அப்போ நம்ம காலை நீட்டக்கூடாது. அதனால கொடிமரத்துக்கு வெளியில அந்த பலிபடத்துக்கு பக்கத்தில் நம்ம நமஸ்காரம் பண்ணணும். நிறைய விதிமுறை அதெல்லாம் புத்தகமாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம பிற சமயத்தில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. கிறிஸ்துவத்தில் வந்து ஞானஸ்தானம் வாங்காதான் ஏதாவது வந்து சிறப்பான உலகப்பணி. ஏன்னா நெருங்கியவள் நிறைய இருக்குது. எப்படி இது உலகப்பணி செய்யறது அப்படின்னு கொஞ்சம் மலைப்பாகவே எனக்கு இருக்குது. காலையில் பூஜையில் சங்கல்பம் பண்ணும்போது ஏன்னா அங்கே கொஞ்சம் நிறைய சப்பங்கள் உண்டு. இப்போ சாமிக்கு சங்கல்பத்திலேயே அடியார்களாக உலகப்பணி செய்கிறாங்க, எந்த இதுவும் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய உலகாரப்பணி செய்யக்கூடிய அத்துணை பேருடைய எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் இது பிரார்த்தனை சங்கல்பம் காலையிலே பண்ணியிருக்கேன். அதனால் இந்த இடத்துல அதாவது ஐயா அடிக்கடி சொல்கிறாங்க, கோவில்களில் உலகாரப்பணி செய்கிறது எல்லாரும் பொதுவாக நம்ம விரும்பி செஞ்சுருவோம். ஆனால் மடங்களுக்கு வர்றதுங்கிறது கொஞ்சம் யாராவது தூண்டுகோல் வேண்டியிருக்கு. அந்த வகையில் குருவர், ஏன்னா மடங்கள் வந்து குருவர் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய இடம். அதனால் இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து கொண்டு செய்யணும்னு ஐயா வந்து புதுக்கோட்டை சைவ சபையிலிருந்து முத்துக்குமார் சாமி ஐயா அவர்கள் எல்லாத்தையும் வலியுறுத்தி குறுகிய காலத்தில் நாங்கள் சொன்னது ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் தான் இருக்கும். அப்போ அந்த குறுகிய காலத்தில் இத்தனை பேரும் நீங்கள்லாம் வந்திருக்கிறது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் சில பேர்லாம் ரொம்ப வேகமாக ரொம்ப அற்புதமாக மண்வெட்டிலாம் அந்த மாதிரி யாரும் செய்ய முடியாது. இந்த அவர் எல்லாருமே நிறைய வேகமாக செஞ்சீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நான் இன்னும் சொல்லப்போனால் சிவகணங்கள் இந்த உணவார்ப்பணி செய்த மாதிரி நீங்கள்லாம் மாதிரி குறுகிய நேரத்தில் செஞ்சுருக்கீங்கன்னா உங்கள் எல்லா நேரங்களும் கிடைக்கணும். நம்முடைய 102வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குரு பூஜை வருகின்ற 28ஆம் தேதி, ஜனவரி மாதம் 28ஆம் தேதி
மடத்தில் நடைபெற இருக்கு. நீங்கள்லாம் கண்டிப்பாக வந்து அவசியம் எல்லாருக்கும் போய் சொல்லிட்டேன். அதனால புதுக்கோட்டை அடியார்கள்லாம் காலையிலேயே வந்துருங்க. மற்ற தட்டப்பாறை நீங்க தான் வரவே மாட்டேங்கிறீங்க. நீங்க தான் வந்துருங்க, அழைச்சிட்டு வாங்க. நம்ம மடத்துல இது நம்முடைய மடம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நீங்க பழகுறீங்க, செயல்படுறீங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வகையில எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க பிரார்த்திச்சுன்னா உழவாரப்பணிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வேற எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம சொல்ற போதே முக்கரண வணக்கம் சுவாமிக்கு மனம் மொழி மெய்களால் வணங்கி குதிக்கிறேன் சொல்லுவோம் இல்லைங்கய்யா பாலராஜையா. நம்ம ஒரு ஏதாவது யாருக்காவது பேசுற போது அப்படி என்னன்னா மனம் மொழி மெய்களால், மனதினால், வாக்கினால், இந்த சரீரத்தினால். அப்ப இந்த மூன்றாலும் சாமியை நம்ம வழிபடணும் அப்படிங்கிறது தான் அந்த அந்த முக்கரண வணக்கம் அப்படின்னு சொல்றது. அந்த வகையில கோயிலுக்கு போனால் மனதால நம்ம வணங்கினாலும் மனம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், லைஃப்பும் கொஞ்சம் விலகி போகணும். ஆனால் இந்த உழவாரம் பண்ணி செய்கிற போது முழுமையாக இது எடுத்து வைக்கணும், அதை எடுத்து வைக்கணும், புள்ள எடுக்கணும், சேர்க்கணும், இந்த மாதிரி சிந்தனையோட இது சிவப்பணி ஆயிடும். அப்படிங்கிற போது அந்த மூன்று சிந்தனைகளும் செயல்களும் அதில் அடங்கியிருக்கு. அதனால அந்த புண்ணியம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். கை பிறந்தால் வழி பிறக்கும். அதுபோல எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துன்பங்கள் இருக்கலாம், சிரமங்கள் இருக்கலாம். இந்த சிரமங்கள், தடைகள் இவைகள்லாம் நீங்கி எல்லாரும் நல்லா இருக்கணும். இங்கே சில பேர் கூட தியானம்லாம் இருந்தாங்க. நான் பார்த்துட்டு ஒருத்தர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன நீங்கள் தானா? நீங்கள் தானா? தியானம் இருந்தார். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் நாம் செய்யக்கூடிய பூஜைக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இப்போ கோவில்களில் செய்கிற போது அது லட்சம் மடங்கு பலன் புண்ணியம். மடங்களில் செய்கிற போது அது அது ஜீவசமாதியாக இருக்கக்கூடிய இடத்துல செய்கிற போது அது ஒரு 1000 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மடம் லயிக்கக்கூடிய இடம் அங்கே சுவாமி நமக்கு அடுக்கிறவங்க பண்ணிக்கிட்டே இருப்பார். நான் பார்த்தனும் இல்லையோ இந்த எல்லாரும் உழவார்படி செய்கிறத. ஆனால் குருநாதர் இந்த அத்தனை பேரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார், பார்த்திருக்கிறார். ஆகையினால எல்லா நலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் குருபூஜைக்கு அவசியம் கலந்து கொள்கிறேன். இந்த பூவுலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு அவரவர்கள் செய்த அவங்க தொழில் செய்யக்கூடிய தொழிலில் நம்ம சாமி உயர்ந்த நிலையில் வச்சிருப்பாங்க. அதனால சிவ வழிபாட்டை தொடர்ந்து கடைப்பிடிங்க. அடியார்களோடு பழகுங்க. இப்போ அடியாரோடு சத்சங்கத்தில் இருக்கிற போது அந்த சிவத்தை பற்றி, பெரிய புராணத்தை பற்றி, இந்த உழவாரப்பணி பற்றி அப்படி தான் பேசணும். அப்படி நான் பேசாத நாளெல்லாம் பிறவாத. அதனால அதுக்காகவாது நாம் அடியாரை சந்திக்கணும். திருநீர் பூசினா அந்த முகத்தை பார்த்தாலே புண்ணியம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பஞ்சாட்சர மந்திரம் சொல்லக்கூடிய அடியவர்கள் பக்கத்தில் போய் இருந்தால் இயமன் புதுவர் அஞ்சுவர் சொல்லால் நயம் வந்து போத வந்தார் தம்மை நன்றினா அப்படிங்கிறார். யமன் ஒருவரும் அஞ்சுவாராம். யாரு? அடியார்கள் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்களே அவங்க பக்கத்துல கோயிலுக்கு போகலை, திருநீர் பூசலை, ஒன்றும் செய்யலை. ஆனா உங்க பக்கத்துல வந்து ஒருத்தர் அடியார், அப்படிப்பட்ட ஒருத்தர் அடியார் வந்து உட்கார்ந்தா இந்த யமனும் தூதுவரும் அவங்கெல்லாம் வந்து பயந்து விலகி போவாங்களாம். ஏற்பட்ட புண்ணியம் அது. அதனால நாம எல்லாம் வழிபாட்டில் இருக்கணும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. மணி காலம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்க பிரார்த்தனை செய்து வாழ்த்து. திருச்சி பார்வதி.